ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். இது வந்து மைன்கிராஃப்ட் சர்வைவல் புதிய உலகம் எபிசோட் 3. போன எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேவ் மைனிங் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ், நம்ம போவோம். அதாவது ஏற்கனவே நான் வந்து ஒரு கேவில் போன வாட்டி போயிருந்தேன் இல்லையா, அந்த கேவில் தான் இப்போ வந்து நம்ம மீதியை போயிட்டு கண்டினியூவாக பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய எல்லா அயனையும் மைன் பண்ண போகிறோம். அதாவது போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அயன் ஆர்மரை வந்து இழந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே இருக்கிற வுட்டு கொஞ்சம் நல்லா வுட்டு இந்த கோல்லாம் கலெக்ட் பண்ணி வுட்டன் டூல்ஸுக்கு மாறிட்டு கேவில் போயிடலாம் கைஸ். ஓகேவா? இருங்க, இருக்கிற எல்லா கோல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டக்குன்னு மைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் டார்ச் செய்ய முடியும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியான பொருள்லாம் எடுத்துகிட்டு நம்ம மாட்டின கிளம்பி போயிட்டே இருக்கிறது தான். ஓகே, ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸு, ஓகே அவ்வளோதான் போதும். ஓகே கைஸ், இருக்கிற இந்த கோழியை மைன் பண்ணி நம்ம மாட்டின கீழே டேரெக்டாக போயிட வேண்டியதான் கேவுக்கு. ஆல்ரெடியாக நான் வந்து கேவில் வந்து நிறைய இடத்துல டார்ச் அப் பண்ணிட்டேன். அதனால ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆஹா, க்ரீப்பர் வரான். இருங்க, அந்த பக்கம் எவனோ ஒருத்தன் வந்தான். ஓ ஸ்கெலட்டன், ரைட்ரா. இருங்க கைஸ், பிளாக் போட்டு அடிச்சிரும். அவன் மேலே ஏறி வந்துட்டான். ஐய் சாவடா சத்த பாயில் அடிங்கொய்யால சாவல. அப்படியே ஓகே கைஸ், அப்படியே இவனை வந்து போட்டு தள்ளிட்டு நான் அதுக்கப்புறம் அங்கே வந்து கோல், அப்புறம் கண்ணில் படுற அயனு, இது எல்லாத்தையும் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்னு. ஓகேவா? அப்புறம் அப்படியே பட்டுன்னு மைன் பண்ண அயன்லாம் கொஞ்சம் நிறையவே மைன் பண்ணிவிட்டு நான் மாட்டினேன். அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த இடத்துலையே ஒரு சின்னதாக ஃபர்னஸ் செஞ்சு அதை உருக்கி ஒரு ஷீல்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு அயன் பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சிட்ருப்பேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டுனா அப்படியே அதை செஞ்சுட்டு மைனிங்க்கு இறங்கிடுவேன். இதோ இருங்க, இப்போ இதை உருக்க போட்டு ஷீல்டு செஞ்சாச்சா. இப்போ அப்படியே வந்து பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு பிக்காக்ஸ் அவ்வளோதான். இது எடுத்துகிட்டு நான் மாட்டினேன் மைனிங் கிளம்பிடுவேன். இருக்கிற எல்லா அயனையும் ஒரு அயன் விடாமல் பட்டுன்னு மைன் பண்ண ஆரம்பிச்சிட்றது தான். அப்படி டக்குன்னு எல்லா அயனையும் மைன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா ஒரு சின்னதாக கேவ் மாதிரி போச்சு. அது உள்ளே போய் டார்ச்சை வச்சா 2 பேர் வரானுங்க. அது ஒரு குட்டி சாம்பி, ஒரு பெரிய சாம்பி. இவனை அடித்து தள்ளுறதுக்குள்ளே என் ஜோலியை முடிச்சிட்டானுங்க இங்கேயே. ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருந்தானுங்க. அந்த குட்டி சாம்பி தான் கைஸ் கடுப்பேற்றிட்டான். அதுக்கப்புறம் என்ன, மேலே வந்து எனக்கு தேவையான பொருள்லாம் திருப்பி கீழே போயிட்டு அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிட்டு என்னுடைய ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து திருப்பி எடுத்துக்கிட்டேன், கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு ஷீல்டு, என்னுடைய அந்த ஸ்வாடையும் திருப்பி எடுத்துகிட்டு திருப்பியும் அவ்வளோதான் அயன் மைனிங்கில் இறங்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கெங்கெல்லாம் அயன் இருந்துச்சோ அதை பூராத்தையும் மைன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃபர்னஸை செஞ்சு ஆல்ரெடி இருந்துச்சு அந்த ஃபர்னஸையை போட்டு அதிலே அயனை நான் மட்டும் உருக போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே எனக்கு கொஞ்சம் அயன் ஆர்மரை செஞ்சு மாட்டிட்டு நான் மாட்டின திருப்பியும் அயனு கோல் இதெல்லாம் கண்ணில் படுதோ அது எல்லாத்தையும் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அப்படி மொத்தமாக மைன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ஒரு டீப் ஸ்டேட் ஏரியாவுக்கு வந்திருப்போம். அந்த ஏரியாவுக்கு நான் வந்துட்டேன். வந்து அப்படியே போக ஆப்போசிட்டில், அதாவது எக்ஸ்ட்ரா இது வரைக்கும் நம்ம டார்ச்சப் பண்ணாத ஏரியாவுக்குலாம் நான் போய் டார்ச்சப் பண்ண ஆரம்பித்தேன் கைஸ். போயிட்டு பண்ணி எதனா டைமண்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன் கைஸ். பாருங்கள், முடிச்சந்தாக்குது ஒன்றும் காணும். வாங்க போவோம். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அயன் இருக்குது. அயன் இப்போதைக்கு மைன் பண்ணுறதா இல்லை. வாங்க ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுவோம். 39 இருக்குது டார்ச்சி. நம்ம போய் ஆஹா கீழே பாருங்க கைஸ். வீண்டேன் லேப்பிஸ்லாம் வேணாம். என்னடா ஆச்சா, யாரா நீங்கள்? ஐ மாலிஸ் சாவலே. அயன் ஆர்மரில் இருந்தும் அடிக்கிறானுங்க கைஸ், சரியான அடி வீது கைஸ்.
அயன் ஆர்மர் போட்டிங்க. அதோ பாருங்கள் லேப்பிஸு. அதோ ஒருத்தன் வரான். சாவலை செத்தப்பையில். இந்த மாதிரி பெரிய சாம்பி எத்தனை வந்தாலும் பிரச்சனை இல்லை கைஸ். குட்டி சாம்பின்னு ஒருத்தங்கிறான் பார்த்தியா, குட்டி பிசாசு. அந்த பைத்தியக்காரன் தான் கைஸ் சுற்றி சுற்றி அடிப்பான் டக்கு டக்குன்னு. அவன் அடித்தா அதுவும் இல்லாமல் டேமேஜ் அதிகமாக வேறு வீது கைஸ். அதான் பிரச்சனை. இந்த மாதிரி இவனுங்களாம் யாரா டை வில்லேஜரு கைஸ். இங்கே பார்த்தீங்களா ஜாம்பி வில்லேஜரு. ஆஹா இந்த பக்கம் அயன் தாங்க இது. இது வந்து அங்கிட்டு போதா, அந்த பக்கம் ஆல்ரெடி போய்க்கிறோம். குட்டி சாம்பி வில்லேஜரு. டே டை என்ன வேகண்டா நீ. சரியான ஸ்பீடில் போகிறாங்க கைஸ் இவன். சாவடா டை செத்தப்பையில அடி சாவலை. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி குட்டி யாரா நீ, குட்டி குஸ்மானுங்கள் சமாளிக்கிறது கஷ்டம். சொல்லும் போதே இன்னொன்று வேறு வந்துச்சு. எங்கடா அவன் ஆளை காணோம். இதோ இருக்கான் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த பெரிய டேய் நீ டிஃப்ரெண்ட் ஆகிற என்ன கைஸ். தலையில் தொப்பி போட்டு இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். ஒரு வேளை மனப்பிரமையோ. ஏன் கைஸ் ஆளை காணோம், எங்கேயோ போயிட்டான். ஐ நீ யாரா, நீ எங்கே வந்த? அடே நீ எப்பட்றா மேலே வந்த? கீழே போடா கைஸ். அந்த குட்டி சாம்பி எங்கெங்கேயோ பூந்தி ஏதோ ஒரு வழியில் மேலே வருது. இருங்க ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடும். இதை பாருங்களேன். டேய் இருறா என்ன வேகம் ஓடியாடுறான். அடி வாங்கிக்கிறான் சாவடா. என்ன அடி சார். இருங்க கைஸ் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல வந்து என்னை சுற்றி பிளாக் பண்ணி எழுத்து ஏற்றிக்கிறேன் கொஞ்சம். ஓகே என்னம்மா அடிக்கிறான். இருங்க இந்த இடத்துல இதை உடச்சிட்டு ஓகே இந்த ஃபர்னாஸை போட்டு கொஞ்சம் அயனை மட்டும் அப்படியே உருக்குவோம். ஏன்னா ஒரு அயன் ஸ்வாடு ஒன்று செஞ்சிடலாம் கைஸ். சரியான அடிக்கிறானுங்க. என் ஸ்வாடு வேறு உடையிற நிலமையில இருக்குது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா பட்டுன்னு வஞ்சி போடும். அப்புறம் நம்மளால் வந்து அவ்வளோதான், பாதி ஃபைட்லேயே சொல்லி முடிச்சிருவானுங்க. அதனால நம்ம வந்து பட்டுன்னு ஒரு அயன் ஸ்வாடை மட்டும் செஞ்சுக்கணும்னா அசால்ட்டாக வரவன் எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். ஓகே அயன் ஸ்வாடு செஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம உடச்சிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் வேலை. ஓகேவா. ஓகே அப்புறம் கைஸ் இந்த வீடியோவில் சப்போஸ் எதனா பேக்ரவுண்டில் நாய்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மன்னித்துக்கொள்ளவும். முடிஞ்ச அளவுக்கு நான் நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி தான் போட்டுக்கிட்டுருக்கேன். இருங்க இந்த அயனை மைண்ட் பண்ணிப்போம். ஓகே ரைட் வாங்க போவோம் கீழே. கைஸ் இது கேவ் மாதிரி போய் கொண்டே இருக்கிறது. இன்னும் போகுது இது. இருங்க போவோம் கடைசி வரைக்கும். ஓகே நல்லாவே கீழே போகுது. ஸோ இதில் போனால் எனக்கு தெரிஞ்சு -20 வரைக்கும் வந்துச்சு. டைமண்ட் எதனா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவே மாட்டேன் கைஸ், சொல்லவே மாட்டேனே. இதோட முடிஞ்சு போச்சு. யாரா நீங்கள் போவீங்கன்னு பார்த்தேன்டா. ஒரு -40 அப்படி போனால் தான்டாடா. என்னடா நீ சார் வந்ததுக்கு இந்த அயனியாச்சும் எடுத்துன்னு போவோம் கைஸ். இருங்க இதுக்கப்புறம் எது கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம மண்ணு போயினே இருக்கத்தான். எல்லாத்தையும் தூக்கி பாக்கெட்டில் போட்டுன்னு போவோம் கைஸ். எதுக்கு இந்த அயனெல்லாம் வேறு விட்டுட்டு போனோம். அயன் எடுத்துன்னு போனோம்னா நம்ம ஒரு ஆன்வீலு அந்த இன்னும் நிறைய தேவையான பொருள் எல்லாத்தையும் அயனில் நம்ம சேர்த்து யூஸ் ஆகும் கைஸ். இதை பாருங்கள் கோல்டு, இதையும் மைண்ட் பண்ணிப்போம். கோல்டன் ஆப்பிள்லாம் சேர்த்து யூஸ் ஆகும். கோல்டன் ஆப்பிள், கோல்டன் கேரட்டு இந்த மாதிரி சேர்த்து யூஸ் ஆகும் கைஸ். வாங்க கிடைக்கிற எல்லா பொருளையும் தூக்கி மைண்ட் பண்ணி போட்டு நம்ம மண்ணு போகிறோம் கைஸ். ஓகே இங்கே எத்தனை அயனுக்கு இது பரவாயில்லையே, நிறைய இருக்கும் போலியே. இந்த இடத்துலேயே ஒரு 5-6 அயன் இருக்கும் போலியே. நான் எவ்வளோ இந்த இடத்துல எவ்வளோ அயன் மைண்ட் பண்ணன்ட்டு யாரோ ஒருத்தர் கவுண்ட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்க கைஸ், நான் பார்க்குறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறது இல்லை அப்படின்ற மாதிரி யூடியூப் வந்து சொல்லிக்கிறது. ஸோ வந்து யார் யாரெல்லாம் என்னுடைய வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்க வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே அதை பாருங்கள் இதோ வேறு அயன் இருக்குது. இருங்க இதையும் மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். எல்லாம் வந்ததுக்கு அயனியாச்சும் நிறைய மைண்ட் பண்ணி போவோம் கைஸ். ஓகே இங்கே பாருங்கள் இந்தாண்ட கூட இருக்குது போல். டார்ச் வச்சுட்டு மைண்ட் பண்ணுவோம். நான் வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ்லேயே மைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான்
சீக்கிரமாக என்னது அயன் பிகாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். ஸ்டோன்லேயே அயன் மைன் பண்ண முடியுன்றதுனால அயனை மைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகாக்ஸ் வந்து உடையிற நிலைமையில இருக்குது. அதை நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் ஒன்றும் பண்ண பார்த்தல, அதனால் பண்ணிப்போம். ஓகே, இங்கே பாருங்கள் டீப் ஸ்டேட்டில் இருக்கிற காப்பர்லாம் இருக்குது. காப்பர் வந்து இந்த அப்டேட்டில் வந்து நிறைய பொருள் செய்யலாம், பட் ஆனால் எனக்கு இதுக்கு வேணாம். காப்பரோட அயனே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அதனால் இந்த காப்பரே எனக்கு வேணாம். போங்கடா, நீங்களே வச்சுங்க உங்கள் காப்பரை. நீங்கள் பாருங்க கைஸ், எவ்வளோ அயனு. ஆஹா, அயன் வெயின் மாதிரி இது கைஸ். சரியான அயன் தான். வாங்க, வேறு லெவல் தான். பாட்டுனே எல்லா அயனையும் நம்ம வந்து மைன் பண்ணு போவோம். இதோ வேறு ஒரு அயன் அதோ கொஞ்சம் இருக்கிறது. அருமை, வாங்க போவோம். இப்போ எந்த வழியாக போனோம்? இருங்க, கீழே எதையோ பார்த்த மாதிரி இருந்துச்சு கைஸ். இது கீழே நல்லா டீப்பாக போகுது கைஸ். யாரா நீங்கள் கும்பலாக வரீங்க? அங்கேருந்து வேறு ஒருத்தன் லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கிறான் கைஸ். தெரியுதா உங்களுக்கு? ஸ்கெலட்டனு பார்த்தீங்களா? அடி வைக்கிறான் கைஸ். அவன் இருப்பான் போல் ஒரு 10 பிளாக் டிஸ்டன்ஸுக்கு அந்தாண்ட இருப்பான் கைஸ். 10 இல்லைன்னா ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நச்சுன்னு ஒரு அடி வச்சான் கைஸ். இதை பாருங்கள், இதை வந்துச்சு. ஆனால் என்ன ஆரோ இங்கேயே சொருகுது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சானா தரமாக அடிப்பான். இருங்க, இவனை போடு. தாய், அவனை அடிக்கும்போது நீ நாடா குறுக்கால வர? இருங்க கைஸ், மண்டை தெரியுது, மண்டை மேலே அடிப்போம். விய மாட்டு இருக்குது. இருங்க, மொத்தமாக அதோட தான் கைஸ். ஸ்கெலட்டன் முடிஞ்சிட்டான். இப்போ இவனை போட்டு தள்ளிட்டா போதும். ஏதோ ஆர்மருக்கு எடுத்தனால ஓரளவுக்கு தப்பிக்கிறேன். இருங்க, போய் ஃபஸ்ட்டு கீழே வந்து எவனா இருக்கானான்னு பார்ப்போம். எவனும் இல்லை. இன்னும் கொஞ்சம் டார்ச் ஒன்று வந்து கொஞ்சம் செஞ்சுப்போம் கைஸ். ஒரு 54 ஒரு 54 இது. ஓகே, இருங்க இந்த பக்கம் போவோம். கைஸ் பார்த்தீங்களா டைமண்டு கீழே வந்ததும்? அடே ஆஹா, அப்படி இங்கே வந்தது. இது என்னதுன்னு தெரிதா? இது பேர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பேர் வந்து எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் அதோடைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அது என்னது அப்படின்றது. அப்புறம் அதை வச்சு ஒரு பொருளையும் செய்ய முடியும். அந்த பொருளும் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? யார் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அவங்கள மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, யாரா நீ? இதோ பாருங்கள், இதோ ஒரு கோமாளிகான். இப்போ பாருங்கள், இவன் அம்பில் இவனே அடி வாங்குறான் பாதி. 2 ஒரு ஹார்ட், அப்படியே ஒரு ஏரோவில் ஒரு ஹார்ட்டு போகுது கைஸ். பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 HP குறைஞ்சது காமிச்சிருக்கோம். அங்கே பாருங்கள், அவன் ஏரோவிலே முக்கால்வாசி போகுது. அப்போனா அவன் நம்மளை அச்சானா எப்படி போவோம்? க்ரீப்பரு அடி ஒய்யால. க்ரீப்பருக்கு பின்னாடி ஒரு ஸ்கெலட்டனு. அவனுக்கு ஆல்ரெடி டேமேஜ் கம்மியாகுது. ஸோ அவனையே முடிச்சிடலாம். சாவலை செத்தப்பையில. இந்த பக்கம் அவ்வளோதான், முடிச்சு வந்து இதோட முடிஞ்சிச்சு. வாங்க போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபுட்டு வந்து கம்மியாக இருக்குது. 27 இருக்குது. பட்டு இந்த செடி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஏற்ற மாட்டேங்குது கைஸ். ஹங்கரை அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் வேறு பொறுமையாக ரீஜெனரேட் ஆகுது கைஸ். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய அயனி வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போகிறதான். இதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயினே இருப்போம். ஓகே, மேலே எவனா 2 பேர் இருக்கிறான். ஆமாம், ஸ்கெலட்டன். ஒருத்தன் லெதர், இன்னொருத்தன் பின்னாடி அவன்டாவன். அவனை ஸ்கெலட்டன் தானா? கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கெலட்டன் விசஸ் ஸ்கெலட்டன், லெதர் ஸ்கெலட்டன் விசஸ் சாதா ஸ்கெலட்டன் ஒரு தீவிரமான ஏரோ ஃபைட்டு போய் கொண்டிருக்கிறது. இதில் லெதர் ஸ்கெலட்டன் தான் ஜெயிக்கும் தருணத்தில் இருக்கிறார். இப்பொழுது சாதா ஸ்கெலட்டன் வந்து லெதர் ஸ்கெலட்டனை பின்னோக்கி தள்ளிவிட்டார். இப்போது லெதர் ஸ்கெலட்டன் என்ன பண்ணுகிறார் என்றால் அம்பை மாற்றி எய்துகிறார்கள். திடீர் என்று இருவரும் என்னிடம் சண்டைக்கு வருகிறார்கள். மண்டை மேலே போடுவோண்டா, போடாங்கிட்டு யாருக்கிட்ட வந்து சாவலை. கைஸ் 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தன் ஜெயிச்சிருந்தானா அவனுக்கு கிஃப்ட்டு தரலான்னு இருந்தான் கைஸ். கடைசியில் 2 பேரும் என்னை ஏம் பண்ணி அவங்க வாழ்க்கையை பரிதாபமாக இழந்துட்டானுங்க கைஸ். ஸோ சேடு. வாங்க நம்ம அதுக்குள்ளே போவோம். இந்த பக்கம் இப்படி போய் பார்த்தா கீழே ஒரு க்ரீப்பரு, அவன் பக்கம் போக தேவலை. ஓகே, இங்கே எதுனா ஒரு 2 டைமண்டு அயன் தாங்க இது. ஏன்டா அவ்வளோ பெரிய டீப் லைட் கேவ், ஒரு அயன் இல்லை ஒன்றுச்சு, ஒரு டைமண்ட் இல்லை, அயன் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? பரவாயில்ல, எடுத்துன்னு போவோம். ஆன்வீல் சேர்த்து யூஸ் ஆகும் கைஸ். ஆன்வீலு இன்னும் என்னென்னா நிறைய பொருள்லாம் செய்யலாம் கைஸ். இப்போதைக்கு
நம்ம வந்து இருக்கிற அயனை வந்து இங்கே பாருங்கள் கோல்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போவோம் கைஸ். கோல்டை வச்சு கோல்டன் ஆப்பிள் அதெல்லாம் மேக் பண்ணலாம். இந்த பக்கம் போனால் லாவா கைஸ். லாவா பக்கத்தில் எதனா டைமண்ட் இருக்கிறதா? லாவா பக்கத்தில் ஒன்றுமே காணோம். நான் மேலே எவனோ 2 பேரா ஒருத்தனா இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு ஹெல்த்து பார் காமிக்குது. ஆமாம் ஸ்கெலட்டன் மண்டையன். அங்கே பாருங்கள் பின்னாடி 2 பேர். ஸ்கெலட்டன் தலையா டேய் இருறா ஒரு நிமிஷம் இருறா. அடிங் கைஸ் இருங்க இவனை போட்டு தள்ளிடலாம். அவனுடைய ஷீல்டு என்னுடைய ஷீல்டில் இருக்கிற ஷீல்டில் பவுப்பட்டு யாரோ பட்டு அவனை போய் சாவச்சிச்சு பாதி கிட்டத்தட்ட. கைஸ் கிட்டத்தட்ட என்கிட்ட 3 ஆட்டு தான் கைஸ் இது. இருங்க கைஸ் இவனை எட்டி அடிக்க முடியுது. ஓகே இப்போ இதே மாதிரி எட்டி இவனுங்களை ஜம்ப் பண்ணி நம்ம அடித்து முடிச்சிடலாம் கைஸ். ஒருத்தனுக்கு கிட்டத்தட்ட பாதி டேமேஜ் ஆயிடுச்சு. அவனுக்கு டேமேஜ் வேறு அதிகமாக போகும் கைஸ் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அடிக்கும்போது. ஏன்னா கிரிட்டிக்கல் ஹிட் வந்து அவன் மேலே விழும். யாரா நீ கீழே வந்துட்ட? அடே இருறா கைஸ் 2 ஆட்டு. ஐயா 2 ஆட்டில் நிறுத்தி வச்சுக்கிறான். வாடாடி நீயே வாடா கீழே குதிடா. அவனை கீழே குச்சானா வீந்து காலி ஆகிடுவாங்க கைஸ். அவனுக்கு 1 ஹார்ட்டு தாங்க இது. 1 HP 2 HP. இது வந்து அவனுக்கும் எனக்கும் லைஃப் லைன் ஓடிய கடைசி கட்டத்தில் இருக்கும் தருணம். இருந்தாலும் நான் ஓடி போட்டேன். பை பாய். இருங்க கைஸ் கொஞ்சம் ஹெல்த்தை ரீஜெனரேட் பண்ணின்னு வந்து அவனை போய் குழப்போம். அப்புறம் இந்த லாவாவை பார்த்தது எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ஞாபகம் வந்துச்சு கைஸ் யூடியூப்பில். அதாவது இந்த லாவாவில் தூக்கின்னு வந்து கிளாஸை வச்சாங்கன்னா அடியில் டைமண்ட் தெரியுமா? நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். இருங்க இது ஏதோ முட்டு சந்து. ஓகே கைஸ் இவனுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு பொழக்கிறானுங்க. அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா எல்லாம் மைண்ட் பண்ண வரைக்கும் போதும் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ வாங்க கைஸ் நம்ம மாட்டுன்னு டேரெக்டாக போயிட்டு இந்த 2 டைமண்டை வச்சுருவோம் வீட்டில். ஓகேவா? இதில் வேறு எனக்கு வேறு வழி வேறு திடீர்னு மறந்து போச்சு கைஸ். மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இருங்க மேலே ஏதோ இடிக்குது. இப்போ போவோம் கைஸ் வாங்க. ஆமாம் கைஸ் இதுதான் நினைக்கிறேன். இந்த வழியாக தான் வந்தோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த பக்கம் எண்டர்மேனு கைஸ் அங்கே பாருங்கள். பார்த்தீங்களா என்னது இது? கைஸ் நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஏதோ ஒன்று அமானுஷ்யமாக விசித்திரமான ஒன்று. அது என்னதுன்னு எனக்கு தெரியும். அது என்னதுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க பார்க்கலாம். கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்கள வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்படியே நான் ரொம்ப தூரம் வந்தபோது இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஸ்கெலட்டனு வந்து பார்த்தா அவன் கையில் பார்த்தீங்களா என்சான்மெண்ட்டு போட்ட ஒரு என்ன சொல்கிறது பவு. நீ யாரா நீ கோமாளி? எறா ஒரு நிமிஷம் நான் வந்து இதை வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் காமிக்கணும். பாருங்கள் பவர் 2 மட்டார்னு வீஞ்சி கைஸ் அடி பாருங்கள். 2.5 ஹார்ட்டில் விட்டு வச்சுக்கான். இருங்க அப்படியே அந்த லேப்பையும் கொஞ்சம் மெயின் பண்ணிப்போம். நான் நடுவில் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அது காரணம் என்னென்னா சும்மா தான் சுற்றிங்க வந்தேன். ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு கம்முன்னு வந்தேன். அதனால தான் இங்கே வாடா மண்டுல் மண்டையா. இருங்க கைஸ் இது வருங்க என் மண்டை தெரிகிறது. மண்டையிலே அடிக்கிறது தான் எலும்பு கூடன் தலையிலே அடித்து தோக்கடித்தாச்சு. ஓகே கைஸ் அவ்வளோதான். நம்ம வந்து நான் மேலே வந்து பார்க்குறவங்கள. ஓகே கைஸ் இந்த எபிசோடில் வந்து நம்ம திருப்பி ஐநார்மருக்கு அப்டேட் ஆகிருப்போம். அது இல்லாமல் ஒரு 2 டைமண்ட் வர மைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது அண்ட் தென் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.